ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமை ரைட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய செமஸ்டர் ரைட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த செம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர் வச்சுருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பேப்பரை வந்து அரியர் வைக்காமல் நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா எப்படி நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே நல்ல கிரேடோடைய மார்க் எடுக்கலாம். அண்டு ப்ரெசன்டேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டு கிளியர் செமஸ்டர் எக்ஸாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல் லெவலை விட்டு இப்போ தான் நீங்கள் மொதல் செமஸ்டர் எழுதியிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கம்மியாக ரைட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. அவங்க 5 மார்க் கேட்டிருக்காங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எதனாலே மார்க் கொடுப்பாங்க. பட் காலேஜ் லெவலில் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நிறைய எழுதுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நீங்கள் கன்ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படித்தே ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லா கொஷினும் படிக்கலனாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. இப்போ ரெகுலேஷன் 2021க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும். பட் ரெகுலேஷன் 2025க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு தான் வேறு, பட் சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன் 2021 இருந்த சிலபஸே தான் நிறைய வருது. ஒரு சில சேஞ்ச் மட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படித்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 கொஷின் இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஒரு 4 கொஷின்னு படிச்சிங்கன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு டைரெக்டாக அந்த 4 கொஷினுமே வந்துருச்சுன்னா நீங்கள் ஓ கிரேட் கூட எடுத்துடலாம். பட் அந்த 4 கொஷினுமே வரலைன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டும் வந்துடலாம். அதனால் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி காலேஜில் படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி, அப்புறம் உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படித்து வச்சுட்டு, மற்ற டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓரளவாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடணும். காலேஜ் பொறுத்த வரைக்கும் அதான், நம்ம செலக்டிவாக நம்ம ஒரு 2 கொஷின் படிச்சிட்டோமா, 2 கொஷின் வந்தால் லக்கு, உங்களுக்கு வரலன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ தெளிவாக இருக்கிற கொஷின்ஸ் கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு, நல்லா ரைட் பண்ணி பார்த்து நல்லா படிச்சுட்டு, அந்த கொஷின் வந்தால் 13 மார்க்ஸோ இல்லை 10 மார்க்ஸோ 12 மார்க்ஸோ எடுக்கிற அளவு நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு, சப்போஸ் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் விட்டுட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷினாகவும் கேட்பாங்க. அப்போ அதுக்கும் நீங்கள் ரெடியாக போகணுன்னா ஜஸ்ட்டு அந்த கான்செப்டாச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அதை சுத்தமாக அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஜஸ்ட்டு அது தெரிஞ்சாச்சும் வச்சுக்க பாருங்கள். அண்டு நீங்கள் கொஷின் ஆன்சர் படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலனாலும் சப் டாப்பிக்காச்சும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் அந்த சப் டாபிக் வச்சே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். இப்போ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த புக்கில் இருந்து தான் கேட்பாங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது. புக்கில் இருந்தும் கேட்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தும் கேட்கலாம், இல்லை எங்கே வேணால் இருந்து கொஷின்ஸ் வரலாம். அதனால் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மேக்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா M1 வந்து அரியர் வச்சுருக்காங்க. பட்டு நீங்கள் அதில் ஒரு நல்ல கிரேடோடய பாஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 சம்மு போட்டு பார்த்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம் வந்து சால்வ் பண்ணி பார்த்தாலே மேக்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ ரெகுலேஷன் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செம் வரைக்கும் மேக்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் உங்கள் காலேஜில் நடத்துகிற நோட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே கன்ஃபார்ம் மேக்ஸ் மாதிரி பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம். அண்டு 2 மார்க்ஸ் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணணும்.
நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 42 பக்கத்த ஃபில் பண்றது முக்கியம் இல்ல. 42 பக்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் 2 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க்ஸ் நீங்க ஒரு 2 மார்க்ஸ் ஜஸ்ட் நீங்க ரைட்டா எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க்ஸ் இல்ல 8 மார்க்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 16 மார்க்லாம் நீங்க வந்து எதனா மார்க் நீங்க கம்மியா எடுத்தாலும், இது மூலியமா நீங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரீட் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் அண்ட் மேக் நோட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மொபைலை பார்த்து படிப்பாங்க, இல்லைன்னா வேற எதனா லேப்டாப்பை பார்த்து படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி வாங்கி வச்சுட்டு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் காப்பி கிடைக்கல, அப்படி இல்லைனா கூட நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாரி எடுத்து வச்சுட்டு கூட நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்க நல்லாவும் ரைட் பண்ணலாம். அண்டு நிறைய சைட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு புக்கில் நீங்க நிறைய புக்கை நீங்க ரெஃபர் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு புக்கில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஒரு புக்கில் டயக்ராம் கொடுக்காம இருப்பாங்க, ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும், ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஒன்றுத்துல கொடுக்காம இருப்பாங்க. அப்போ நீங்க கலந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்து நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்க அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்து நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். அதனால நோட்ஸ் எடுக்க கன்ஃபார்ம் பழகிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லெசனை 2ஆ டிவைட் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் தான் இருந்தது. கன்ஃபார்ம் அதை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினும் இன்னொரு பகுதியில இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டுருவாங்க. பட் ஆனா ரெகுலேஷன் 2025க்கு அந்த மாதிரி இல்லை. ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 மாடியூல்ஸ் இருக்கு, ஒன்றுத்துல 5 தான் இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்ல டீச் பண்றப்பயே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாடல் எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்தந்த லெசன்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அண்டு 5 ஆர் 6 லெசன் தான் இருக்குன்னா அதெல்லாம் டிவைட் பண்ணி படிக்க பாருங்க. ஒரு லெசன் இருக்குன்னா அதை 2ஆ பிரிச்சு படிக்க பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்க லெசன் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ இருக்கும், அண்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்க ஒன்று படிச்சாலே கன்ஃபார்ம் அதுல இருந்து கேள்வி வர மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு லெசன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க நிறைய ப்ராக்டிஸ் இப்போ வரக்கூடிய செமஸ்டரில் நீங்கள் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பிரிக்க தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு பகுதியை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 16 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் செலக்டிவாக 4 and 5 கொஷின்ஸ் படித்தாலும் ஒரு மீதி இருக்க கொஷின் ஜஸ்ட்டு கான்செப்டாச்சு தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். அண்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 2 மார்க்ஸு, 16 மார்க்கு அண்டு 10 மார்க்கு, இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். எந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டே வராதீங்க. ஏன்னா ஜஸ்ட் நம்ம ரைட் பண்ணதுக்கு எதனா ரிலவெண்ட்டாக இருந்தால் 1 மார்க் கூட கொடுப்பாங்க. அவங்க நமக்கு மார்க் போடணும்னா நம்ம அது அளவு கண்டென்ட்டாச்சு நம்ம எழுதி இருந்தால் தான் அவங்களும் மார்க் போடுவாங்க. அதனால எந்த கொஷினுமே விடாமல் எழுதுங்க. அண்டு ஒவ்வொரு கொஷினுக்குமே பார்த்தீங்கன்னா சாலிடாக அந்த கொஷின் மார்க்குக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து ஆன்சர் ரைட் பண்ணுங்க. 10 மார்க் கொஷின்ஸ்னால் அது மேக்ஸிமம் 4 பேஜ் கவர் பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க புக்கில் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த கொஞ்சம் படிப்பாங்க. பட்டு காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. நீங்க 2 மார்க் கொஸ்டினை உங்களுக்கு 10 மார்க்லயும் கேட்கலாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ரைட் பண்ணியிருப்பீங்க தெரியும். சப்போஸ் 10 மார்க் கொஸ்டினை 2 மார்க்கும் கேட்கலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேரா போயிட்டு 10 மார்க்னா அந்த 10 மார்க் அளவு எழுதணும். இல்லை எனக்கு புக்கில் இவ்வளோதான் இருந்தது, இவ்வளோதான் கொடுத்துரும். ஏன்னா நீங்க படிச்ச புக்கில் கம்மியா இருக்கும். பட் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுறக்கூடாது. அந்த கொஷின் மார்க்குக்கு வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர்ஸ் நீங்க ரைட் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நீங்க 10 மார்க் கொஷினை என்னதான் ஆன்சர் நீங்க கரெக்டா எழுதிருந்து 2 பக்கம் முடிச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் டயக்ராம்ஸ்லாம் நீட்டா வரைய பாருங்க. டயக்ராம்ஸ் கொஷின்லாம் டயக்ராம்ஸுக்கு முக்கியமா மார்க் இருக்கு. ப்ராப்ளமேட்டிக் கொஷினுக்கு ஆன்சர் நீங்க கரெக்டா போடணும். அப்படி இல்லைனாலும் ஸ்டெப் மார்க்லாம் கன்ஃபார்ம் இருக்கு. அதனால மேக்ஸ் அண்டு மற்ற பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பேப்பராக இருக்கட்டும், மேக்ஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை சர்க்யூட் பேப்பராக இருக்கட்டும், இல்லை டயக்ராமேட்டிக் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அந்த டயக்ராம்ஸுக்கு சர்க்யூட்டுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கண்டென்ட் வந்து தியரி கண்டென்ட் வந்து நீங்கள் அந்த டயக்ராம் வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கூட படிச்சுட்டு போய் கூட நீங்கள் ரைட் பண்ணால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.